வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முழுக்கல்ல எடுத்துக்காட்டு 2.2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.1 வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.2 பின்வரும் சூழல்கள் முழுக்களாக குறிப்பிடுக. பின்வரும் சூழல்களை முழுக்களாக குறிப்பிடுக. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ரூபாய் 1000 லாபம். லாபங்கிறது நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. லாபம் நட்டம் கிடைக்கல. நமக்கு லாபங்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போனா நம்ம வந்து இதை வந்து எப்படி எழுதலாம்னா முழுக்களாக எப்படி எழுதலாம்னா லாபங்கிறனால நமக்கு அதிகமாக மணி இருக்க தான் நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ வந்து நம்மள்கிட்ட அதிகமாக இருக்குன்னா 1000 ரூபாய் லாபம்னா நம்மள்கிட்ட வந்து லாபம் கிடச்சிருக்கு. அப்போ வந்து அதை வந்து ப்ளஸ்ஸு தான் நமக்கு. அதனால் ப்ளஸ் மிகை எண்ணில் தான் வரும். ப்ளஸ்ஸுங்கிறப்ப அது மிகை எண்ணில் வரும். அப்போ வந்து இதை எப்படி எழுதலாம்னா ரூபாய் மிகை முழுக்கள்னு சொல்கிறோம். அதனால் இதை வந்து எப்படி எழுதலாம்னா ரூபாய் ப்ளஸ் 1000, ரூபாய் ப்ளஸ் 1000 இப்படி எழுதலாம். இதுதான் மிகை முழுக்களில் வந்து இந்த நம்பரை இப்படி எழுதலாம். லாபம்ங்கிறதுனால நமக்கு வந்து ப்ளஸ் தான். அடுத்த 2 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழ் 20 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் கீழ்லாம் வச்சுக்க நம்ம என்ன குறை எண்ணில் போவோம். 0க்கு லெஃப்ட் சைடில் உள்ளதெல்லாம் குறை எண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதே தான் 0 டிகிரி செல்சியஸுக்கு 0 டிகிரி செல்சியஸ் கீழ் 20 டிகிரி செல்சியஸை எப்படி எழுதலாம்னா கீழுங்கிறனால நம்ம லெஃப்ட் சைடில் குறை எண்ணில் போவோம். அப்போ குறை எண்ணா மைனஸ் 20 டிகிரி செல்சியஸ் அப்படி எழுதலாம். ஓகேவா? அடுத்து 3 கிமு பொது ஆண்டுக்கு முன் 1990. கிமு பொது ஆண்டுக்கு முன். இது கிமு பொது ஆண்டுக்கு முன்னுங்கிறத வந்து நான் என்னென்னு விரிவாக்கம் சொல்லிடுறேன். கிமு பொது ஆண்டுக்கு முன். கிமு பொது பொது ஆண்டுக்கு முன். பொது ஆண்டுக்கு முன். பொது ஆண்டுக்கு முன்னுனா இதை எப்படி எழுதலாம்னா நம்ம ஓர் ஆண்டை குறை எண்ணாக ஏன் சொல்கிறோன்னா பொது ஆண்டுக்கு முன்னுங்கிறதுனால 0க்கு பின்னாடின்னு சொல்லுவோம். 0க்கு முன்னாடி. அப்போனா குறை எண்ணாக எழுதலாம். ஓர் ஆண்டை குறை எண்ணாகவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கிமு பொது ஆண்டு. பொது ஆண்டில் இருக்கும்போது எப்படி சொல்லலாம்? கிமு பொது ஆண்டு. கிமு பொது ஆண்டுங்கிறது பொது ஆண்டில் அப்படின்னு சொல்லுவோம். பொது ஆண்டில். கிமு பொது ஆண்டில்னா ஒரு ஆண்டை மிகை எண்ணாக சொல்லுவோம். ஒரு ஆண்டை மிகை எண்ணாக கொஞ்சம் ஃபில்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. மிகை எண்ணாகவும் சொல்லலாம். மிகை எண்ணாகவும் குறிப்பிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 1990 எப்படி எழுதலாம்னா கிமு பொது ஆண்டுக்கு முன்னுன்னு சொல்லியிருக்காங்க. முன்னுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? குறை எண்ணாக எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ வந்து எப்படி எழுதலாம்? கிமு 1990 வந்து எப்படி எழுதலாம்னா மைனஸ் 1990ன்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்? மைனஸ் 1990ன்னு எழுதலாம். 1990ஐ மைனஸ் 1990 என குறிப்பிடலாம். ஓகேவா? ஏன்னா இது கிமு பொதாண்டுக்கு முன்னுங்கிறனால இதை அப்படி எழுதலாம். அடுத்த 4 ரூபாய் 15,844 வைப்புத்தொகை. 15,847 வந்து 847 வந்து நம்ம வச்சுருக்கோம் கையில். அப்போ வச்சுருக்கோங்கிறதுனால அது மிகை எண் தான். அப்போ எப்படி எழுதலாம்? ரூபாய் ப்ளஸ் 15,847 இப்படி எழுதலாம். ஓகேவா? அடுத்து வந்து 5வது கணக்கு. இயல்பான எடையை விட 10 கிலோகிராம் குறைவு. இது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இயல்பான எடையை விட 10 கிலோ குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. 10 கிலோகிராம்
இப்போ குறைனா குறை எண் தானே, நமக்கு குறை எண்ணா என்ன வரும், மைனஸ் வரும்ல. அப்போ மைனஸ் வச்சு எழுத வேண்டியதுதான். ஓகேவா? குறைன்னு வந்தனாலே நம்ம வந்து குறை எண் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். 10 கிலோகிராம் எடையை விட 10 கிலோகிராம் எடையை வந்து -10 கிலோகிராம் என எழுதலாம், குறிப்பிடலாம். ஓகேவா? எழுதலாம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்